வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பயணம் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்புமிக்க உலகத்துக்கு வியப்பூட்டும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு. இது வெறும் கோவில் இல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தியும் கலையும் கட்டிடக்கலை பெருமையும் ஒன்றாக கலந்துள்ள ஒரு அற்புத தலம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கோவிலின் வரலாறு, புராண கதைகள், அற்புதமான ராஜகோபுரம், சுவர், மதில், பண்டைய ஆழ்வார்கள் அரசர்களின் பங்களிப்பு, இன்றைய யாத்திரை அனுபவம் முழுக்க முழுக்க உங்களை அந்த இடத்தில் நின்று ரசிப்பது போல உணர வைக்கப் போகிறோம். கோவிலின் அடையாளம் மற்றும் வரலாறு. ஸ்ரீரங்கம் கோவில் உலகின் அதிபெரிய கோவில் வராகம். சுமார் 156 ஏக்கர் பரப்பளவில் 21 கோபுரங்கள், 7 பிரதான பிராகாரங்கள், 39 பவிட்கள். இது ஒரு நகரம் மாதிரி. புராண கதை. விஷ்ணு பகவான் தன் திருமாலின் ஓய்வு நிலையாய் ஆதிசேஷனின் மீது ரங்கநாதராக இங்கு அருள் பாலிக்கிறார். இங்கு வணங்கும் பக்தர்கள் நேரடியாக வைகுண்டம் அடைவர் என்ற நம்பிக்கை. சங்ககாலம். சோழர், பாண்டியர், விஜயநகர மன்னர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு தங்கள் பங்களிப்பு செய்துள்ளனர். சிறப்பு கோவில் வடிவமைப்பு. சதுர வடிவில் 7 சுவர்கள் வைகுண்டத்தின் 7 பரிசுத்த கதவுகள் என்று கருதப்படுகின்றன. ராஜகோபுரம் மற்றும் கட்டிடக்கலை. ராஜகோபுரம் உயரம் 236 அடி. இது ஆசியாவின் மிகப்பெரிய கோபுரம். சோழர்களின் காலத்திலிருந்து தொடங்கி நாயக்கர் மற்றும் விஜயநகர அரசர்களால் தொடர்ந்து கட்டப்பட்டது. 21 கோபுரங்களில் ஒவ்வொன்றும் தனித்தன்மை. கலை சிற்பங்கள், புராண கதைகள், சுவர் மீது செதுக்கப்பட்டிருக்கும் ராமாயணம், மகாபாரதம், தசாவதாரம் சிற்பங்கள், பிரம்மாண்டமான கல்தூண்கள், மண்டபங்கள், 1000 கால் மண்டபம். பழைய காலத்தில் அங்கே சங்கீதம், நடனம், விவாதம் நடந்தது. அற்புதமான விமானம். ஸ்ரீரங்கம் விமானம் மிகவும் புனிதமானது. வரலாற்று சம்பவங்கள். சோழர்களின் பணி. கோவிலுக்கு நிலம், செல்வம் வழங்கப்பட்டது. விஜயநகர மன்னர்களின் காலத்தில் பிரம்மாண்டமாக விரிவடைந்தது. முஸ்லிம் படையெடுப்பு காலத்தில் உண்டான சிரமங்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்தது. 12 ஆழ்வார்களும் இந்த கோவிலையே பூமியில் வைகுண்டம் என பாடியுள்ளனர். பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார் பாடல்கள் கோவிலின் பெருமையை காட்டுகின்றன. வைபவங்கள் மற்றும் திருவிழாக்கள். வைகுண்ட ஏகாதசி கோவிலின் மிகப்பெரிய விழா. 21 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீபம், பவித்ரோத்சவம், பங்குனி உத்திரம், மிகப்பெரிய கூட்டம். பிரம்மோத்சவம், கோவில் ரதம் வலம் வரும் அதிசயம். வருடம் முழுவதும் 400க்கும் மேற்பட்ட சிறு பெரிய விழாக்கள் நடைபெறுகின்றன. பக்தி அனுபவம். பக்தர்கள் சொல்வது, கோவிலுக்குள் சென்றவுடன் மனம் அமைதியடைகிறது. பெருமைமிகு கோபுரம், சுவர்களின் செதுக்குகள் மனதை கொள்ளை கொள்கின்றன. பலர் தங்கள் வாழ்வில் கடின தருணங்களில் இங்கு வந்து வழிபட்டு தெய்வ அனுபவத்தை பெற்றுள்ளனர். இன்றைய கோவில் நிலை. இப்போது தினமும் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்கிறார்கள். யுனெஸ்கோ பாதுகாப்புக்குள் சேர்க்கப்பட்ட பிரம்மாண்ட கட்டடம். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புகள் மூலம் பராமரிப்பு. இந்தியாவின் மிகப்பெரிய பிரபலம் வாய்ந்த விஷ்ணு கோவிலாக கருதப்படுகிறது. நண்பர்களே, இதுதான் உலக புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் பற்றிய முழு கதை. இந்த கோவிலை நம்மால் ஒருமுறை நேரில் சென்று பார்க்க வேண்டும். அங்கே நம்ம மனசு மட்டுமல்ல, நம் உயிரே அமைதி அடையும். இது வெறும் கோவில் இல்ல, 1000 ஆண்டுகளின் வரலாற்றை சுமக்கும் பரந்தோரின் பூமி வைகுண்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான தலைமுறை தோறும் பக்தர்கள் ரசிக்கும் தலம் பற்றி சந்திப்போம். நன்றி.